இந்த வீடியோவை பாருங்கள். தன் உயிரை பணிய வச்சு அந்த ஃபுட்டை அந்த நேரத்தில் கொடுக்கணுன்னு ஓடி போய் ட்ரை பண்ணி கீழே விழுந்திருக்காரு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸோ நம்மளோட உயிருக்கு சேஃப்டி முக்கியங்க. அதுக்கப்புறம் தான் வேலைலாம். இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கூட இது பண்ணலாம். ஒரு வேலை அந்த ஃபுட்டு மிஸ் பண்ணாலும் அடுத்த இதில் அவங்க ஏதாவது வாங்கிப்பாங்க. ஸோ உங்களோட உயிர் முக்கியம். உங்களோட உயிர் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். இது மட்டும் நீங்கள் பார்த்து வேலை பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஆன்லைன் ரீட்டைல் ஷாப்பில் டெலிவரி பண்ணுறவங்க ஸ்விக்கி, சொமேட்டோ, செப்டோ, பிளிங்க்இட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி டெலிவரி பண்ணுற போகிற பர்சனை தயவு செஞ்சு மனுஷங்களை மதிங்க. அவங்களும் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஃபீமேலாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த வேலை பார்க்குறாங்க. ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க போகணுன்னா அவங்கள மனுஷனாக மதிங்க. ஒரு மாதிரி என்ன ஃபோன் பண்ணால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது, மேலே இருந்தது வரன் கேட்டை திறக்கிறதுக்கு ஸ்லோவாக வர்றது, இல்லை ஃபோனை எடுக்கிறது இல்லை, இந்த மாதிரி நிறைய அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க. மனுஷங்களை மதிக்கிறதுல ஒரு மாதிரி மூஞ்சி காட்டுறது லேட்டாக வந்தால் அவங்களும் மனுஷன் தான். வெயில் மழை பனின்னு இல்லாமல் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆர்டரை கலெக்ட் பண்ண போகிற இடத்துலையும் அவங்களுக்கு மதிப்பு கிடையாது. ஸ்விக்கியா, சொமேட்டோவா, வெளியில் வெயிட் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும். இல்லை தம்பின்னு சொல்லலாம், இல்லை அண்ணன்னு சொல்லலாம், இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம், மரியாதையாக பேசலாம். அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே ஒரு மாதிரி கடங்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அது ரொம்ப தவறானது. அவங்களும் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள போய் பாருங்கள். அங்கங்கே இருக்கிற இடத்துல மரத்தடி நிழலில் படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு உட்காரதுக்கு பிளேஸ் இல்லாமல் வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு அடுத்த ஆர்டர் கிடைக்குமான்னு மொபைலையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பெயின் எல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி டெலிவரி பர்சன்ஸ் வந்தால் தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்கள முகம் காட்டாதீங்க. ஏதாவது லேட் ஆனால் கூட பரவாயில்ல, அவங்கள எதுவும் திட்டி அனுப்பாதீங்க ப்ளீஸ்.